இன்றைக்கி நம்ம மூல நோயை பற்றி பார்க்க போகிறோம். மூல நோயில் மொத்தம் 21 வகையான மூல நோய் இருக்குது. அது என்னென்னா, வாத மூலம் இது ஒரு நோய், பித்த மூலம் இது ஒரு நோய், ஸ்லேத்ம மூலம் இது ஒரு வகையான நோய், வினை மூலம் இது ஒரு வகையான நோய், மேக மூலம் இது ஒரு வகையான நோய், சவ்வு மூலம் இதுவும் ஒரு வகையான நோய், சுருக்கு மூலம் இதுவும் ஒரு வகையான நோய், தெந்த மூலம் இதுவும் ஒரு வகையான நோய், குத மூலம் இது ஒரு வகையான நோய், கிரந்தி மூலம் இது ஒரு வகையான மூலம், நீர் மூலம், செண்டு மூலம், சிற்று மூலம், முளை மூலம், வரல் மூலம், பௌத்திர மூலம், புற மூலம், ஆளி மூலம், தமரக மூலம், சீல் மூலம், இரத்த மூலம். இது எல்லாமே ஒவ்வொரு வகையான மூல நோய். இதில் ஒரு 3 வகையான மூல நோயை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது வாத மூலம், முதல்ல வாத மூலம், பித்த மூலம், சிலேத்ம மூலம். இதில் வாத மூலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாத உடம்பு உள்ளவங்களுக்கு அதிகமாக வாத மூலம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசன வாயில் கோவைப்பழம் மாதிரி செவந்து இருக்கும். கோவைப்பழம் சைஸுக்கே இருக்கும். அதில் கருப்பு புள்ளி இருக்கும், அல்லது சின்ன சின்ன முளைகள் தோன்றும். அந்த முளைகள் தோன்றும். அந்த ஆசனத்தை சுற்றியும் எரிச்சல் இருக்கும். பூச்சி நெளிகிற மாதிரி ஒரு ஊறல் இருக்கும். கடுப்பு இருக்கும், குத்தல் இருக்கும், வயிற்று வலியோடு கூட மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கும். மலம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாக மூல நோய் வந்தவங்களுக்கு எல்லாமே மலச்சிக்கல் தான் முதல் காரணம். மலச்சிக்கல் வந்தால்தான் மூல நோயே வரும். மலச்சிக்கல் வந்தாலே மூலம் வலிக்கும், குத்தல் எடுக்கும், மோசம் சரியாக போகாது. அடுத்து நம்ம பித்த மூலத்தை பற்றி பார்ப்போம். பித்த நோய் உள்ளவங்களுக்கு பித்த மூலம் அதிகமாக வரும். பித்த மூலம் வந்துச்சுன்னா ஆசன வாயில் பருத்தி கொட்டை அளவுக்கு சின்ன சின்ன கட்டிகள் அல்லது முளைகள் தோன்றும். அதிலிருந்து அந்த சின்ன சின்ன கட்டியிலிருந்து சீல் அதிகமாக உண்டாகும். ரத்தம் வரும். மலம் கழிக்கும்போது அதிகமாக அந்த சீலும் ரத்தமாக வரும். இவங்களுக்கு எப்போதும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசன கடுப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும். எரிச்சலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆசனத்தில் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு தாகம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். உடல் எப்போதும் சோர்வாகவே இருக்கும். அடிக்கடி வயிற்று வலி வரும். வயிற்று வலி வரும்போதெல்லாம் உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை பொதுவாக பித்த மூலம் உள்ளவங்களுக்கு வரும். அடுத்து சிலேத்ம மூலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிலேத்ம மூலம் உள்ளவங்களுக்கு ஆசனத்தை சுற்றி வெள்ளை நிறத்தில் சின்ன சின்ன முளைகள் உண்டாகும். அது கடுமையான வலி இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். மலம் வெளியே போகிறதே ரொம்ப கஷ்டப்படும். சிறுநீரும் போகிறது கஷ்டப்படும். சிறுநீர் போகும்போது கூட ரொம்பவும் சூடாகவே போகும். இவங்களுக்கு எப்போதுமே எரிச்சல் இருக்கும். எப்போதுமே கடுகடுப்பாகவே இருக்கும். மூலத்தில் சின்ன சின்ன புழு நெளிகிற மாதிரி ஒரு ஊறல் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் ரொம்ப வெளுத்து போயிருக்கும்.
ரத்தத்தில் வந்து இரும்புச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ரத்தம் ரொம்ப குன்றி இருக்கும். ரொம்ப குன்றினா ரத்தம் ரொம்ப குறைஞ்சிரும். அதேமாரி உமிழ்நீர் வந்து சுவையற்று போகும். அதாவது அவங்களுக்கு டேஸ்ட்டே தெரியாது உணவில். அவங்க மனசு வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ மனநல பாதித்த மாதிரி தோணும். இவங்களுக்கு மோஷன் சரியாக போகாதனால முக்கி மலம் கழிக்கும்போது விந்து தன்னாலே வெளியே போயிடும். ஆண்களுக்கு இந்த நோய்கள் எல்லாமே ஆண்களுக்கு பெண்களுக்கு பொதுவானது. ஆண்களுக்கு இந்த சிலேத்மம் மூலம் வந்தவங்களுக்கு முக்கி மோசம் போகும் மலம் கழிக்கும்போது விந்து தன்னால் வெளியே போயிடும். பொதுவாக மூல நோய் வந்துச்சுனாலே விந்து சீக்கிரமாக வெளியே போயிடும். உஷ்ணத்தினால வெளியே போயிடும். சிலேத்ம உடம்பு உள்ளவங்களுக்கு, அதுவும் இந்த சிலேத்மம் மூலம் வந்தவங்களுக்கு அதிகமாக விந்து இழப்பு உண்டாகிட்டே இருக்கும். ஒரு 3 மூலத்தை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றதை அடுத்து பார்க்கலாம். நன்றி.